ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி ஈவினிங்காக எடுத்தது. காலையில் தான் ஊர்லேருந்து அக்கா பசங்க சாதனாலாம் வந்திருந்தாங்க. வந்ததுமே மதியம் லஞ்சில் நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். இங்கே பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் கோவளம் பீச்சுக்கும் பக்கத்தில் தான் இது ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு நேம் இதுக்கு. இது வரைக்கும் நான் இங்கே வந்ததே கிடையாதுங்க. இதுமாரி பீச் இங்கே இருக்குதுங்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். இங்கே வந்து பார்க்கலாமேன்ட்டு தான் கிளம்பி எல்லோரும் வந்திருந்தோம். கோவளம் முட்டுக்காடுக்கும் இடையில தான் இருக்குது இந்த பீச்சு. நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த பீச் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போதுமே யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா பீச்சுக்கு போகணுன்னா கோவளம் தான் போகும். கோவளம் பீச் இப்போலாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால் அங்கே போகலை. இந்த பீச்சுக்கு வரணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இன்றைக்கி தான் அக்கா பசங்களாம் வந்ததுனால கூட்டிகிட்டு வந்திருந்தோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சென்னையில் எப்படி ஒரு பீச் ஏரியாவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்தளவுக்கு நீட்டாக க்ளீனாக எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் சூப்பராக இருந்தது. இந்த பீச் உள்ளே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸுக்கு அப்புறம் நம்ம உள்ளே வர்றதுக்கும் என்ட்ரி அமௌண்ட் கட்டணும். உண்மையிலே பீச் வேறு லெவலில் இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நாளாக நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டன் கிளம்பி வரதுக்கு மனசே இல்லைங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சூப்பராக இருந்தது இந்த பீச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சென்னையில் எப்படி ஒரு பீச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மெரினா, பெசன்ட் நகர், அப்புறம் இந்த மகாபலிபுரம், இந்த ஒரு ரீசெண்டாக புலிக்குகைக்கு பின்னாடி இருக்கிற பீச் கூட போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாரி தான் இருந்தது. இது சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. பசங்களுக்கு கிட்ஸு விளையாடுறதுக்கு பார்க் தனியாக இருக்குது. இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் கடை, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ட்டு நிறைய இருந்ததுங்க. அது வாங்கிட்டு இங்கே அப்படியே பீச் சைடு உட்காந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையிலே ரொம்ப நாளாக இங்கே வராமல் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக அண்ணன் ஃபேமிலி வந்திருந்தப்போ கூட எனக்கு இது தெரியல, ஞாபகம் இல்லை. தெரிஞ்சுட்டா கூட இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பேன். பசங்கன்னு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம வீட்டுக்குமே யார் கெஸ்ட்டு வந்தாலும் பீச்சுக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு தான் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் முடிவே பண்ணிட்டேங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. லாஸ்ட் இயர் என்னுடைய நாத்தனார்லாம் வந்திருந்தும் போது அக்கரை பீச் போயிருந்தோம் சுழிங்கநல்லூர்கிட்ட. இந்த டைம் அங்கே போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி சாதனப்பா தான் அது அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே போய் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்தால் எப்படி இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தில் தான் நார்மலாக கோவளம் பீச் மாரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே பீச்சில் நல்லா ஒரு 3 மணி நேரம் கிட்ட இங்கே தான் இருந்தோம். நல்லா பசங்க என்ஜாய் பண்ணிச்சுங்க. நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வெற்றிக்குட்டியை அந்த பார்க்கில் ஒரு ரொம்ப நேரம் விளையாட விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பண்ணுங்க, 2 கையில் பண்ணுடி. நீ போய் விளையாடலையா தண்ணியில்? உட்கார வேணாண்டி, உட்கார வேணாம். ஆமாம் வேணாம். இப்போ தானே உனக்கு உடம்பு முடியலல்ல, வேணாம். சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். பண்ணுங்க, வேற பண்ணுங்க. என்னது பில்டிங் கட்டுங்க, வீடு வீடு கட்டலாம் சூப்பராக பண்ணலாம். இது கண்ணு பாரு. எவ்வளோ 10 minutes. வெயிட் பண்ணு
இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி ஈவினிங்காக பீச்சுக்கு போயிருந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்போதும் இந்த கிச்சன் க்ளீனிங்னு உங்களுக்கு ஷேர் பண்ண ரொம்ப போர் அடிக்குங்கிறனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.